வணக்கம். இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 358 பாயிண்ட்ஸ் டவுன் நிஃப்டி. சூப்பரில் பெரிய ஃபால் எதிர்பார்த்தியா? டெஃபினட்டாக எதிர்பார்த்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அப்சர்வேஷனில் தான் போயிட்டு இருந்துச்சு. சொல்லலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸின்றது. ஜோஹோ மீட்டிங்கில் அட்டன் பண்ண அத்தனை பேத்துக்குமே தெரியும் இந்த வார்னிங் நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருந்தேன். 1.5 மணி நேரம் நான் எக்ஸ்க்ளூசிவாக செக்டார் பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஜோஹோ மீட்டிங்கில் அட்டன் பண்ணவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். க்ளோஸ் அபவுட் 250+. அதில் நான் சொல்லியிருந்தேன் 19 செக்டார்ஸில் ஆல்மோஸ்ட் 15 செக்டார்ஸ் டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் இருக்குது. வெறும் 4 செக்டார் தான் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களோ ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 50% ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுன்றது சொல்லியிருந்தேன். பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கும் தெரியட்டும் தட் இது மாதிரி ஒரு சினாரியோ நம்ம எதிர்பார்த்தோம்ன்றது. ரைட்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஃபுல்லி. சரி, நிஃப்டி ஆல்மோஸ்ட் 660 பாயிண்ட்ஸ் டவுன். அண்ட் இது ரெண்டுமே முக்கியம் கிடையாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டியோ இப்படியே விழுந்திருந்தா நல்லா இருக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி பண்ணியிருந்தா கூட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். மேலே தூக்கி அதுக்கப்புறமா அங்கேருந்து அடிச்சார். நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய மூவ் நம்ம பார்த்தோம். மண்டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப குட்டி மூவ், இன்சைட் பார். ஃப்ரைடேயோட இன்சைட் பார். நேற்று மண்டேயோட ஒரு அவுட் சைட் பார். அண்ட் இன்னைக்கு பெரிய அவுட் சைட் பார். ஸோ எப்பயுமே இன்சைட் பார் அவுட் சைட் பார்ன்றது டெக்னிக்கலி இட் இஸ் கன்சிடர் நல்லிஃபைட். பட் இன்னொன்று லெவலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூமோட வந்திருக்கு, பெரிய பார் வந்திருக்கு, உச்சத்துலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் தட் பார் கன்வேஸ் தட் பயங்கரமான செல் ஆஃப் இருந்திருக்கு, பயம் இருந்திருக்கு, பெயின் இருந்திருக்கு. ஹோல் செஷன் சம்வேர் அரௌண்ட் 11-11:30 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹோல் செஷன் கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் வாஸ் இன் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போதும் செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் நாளைக்கும் இந்த செல் ஆஃப் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இது ஒரு டேட்டா. இன்னொன்று டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா December 22nd, 21-22 கேன் டேட். ரைட்? நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் கேன் சீசனல் டேட். கேன் சீசனல் டேட்டில் ஆக்சுவலாக 4 டேட் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குனாக்ஸ் டேட் வேர் டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல். அதாவது டே அண்ட் நைட் ஈக்குவலுக்கும் March 21st அண்ட் September 23rd. இதான் ஈக்குனாக்ஸோட டேட்டு. இன்னொன்று டேட் எடுத்திங்கன்னா லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட். அது ஜூன் மாதத்தில் வரும். இன்னொன்று அப்சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வி டாக் அபவுட் லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே. இந்த 4 டே ஹை எனர்ஜி டே அண்ட் இட் கிவ்ஸ் த இம்பேக்ட். அண்ட் இந்த இம்பேக்ட் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். டேட்டா வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2020 December 21st அன்னைக்கு 4.6% கீழே விழுந்துச்சு. இதே இது 21 December 20 அன்னைக்கு 21 ஆல்மோஸ்ட் 3.3% கீழே விழுந்துச்சு. போன வருஷம் 22 December 20 தான் கீழே விழுந்துச்சு. 21 கீழே விழுந்துச்சு. அண்ட் 2.8% கீழே விழுந்துச்சு. இந்த தர லைக் 21 20 கீழே விழுந்துச்சு. 2.55% கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் 4 years ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் அ ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன். சரி, இதெல்லாம் டேட்டா வைஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வைஸ் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரிடிக்ட் பண்ணோம். அண்ட் கேன் டேட் பிரகாரம் டேட்டா வந்திருக்கு. இப்போ கதைக்கு போகலாம். சரி, ஊரில் கதை பேசுறது என்னதுன்னு சொன்னால் சிபி நேற்று ரைடு பண்ணாங்க. ஒரு 100 லொக்கேஷன்ஸில் ரைட் பண்ணாங்க. அதாவது இந்த பம்ப் அண்ட் ட்ராப்னு இருக்குல்ல, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எடுத்துகிட்டு கண்ணாப்னான்னு மேலே ஏற்றுறது, அங்கே அப்படியே விட்டுறது. இது மாதிரி பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ், வி கால் இட் அஸ் ஆப்ரேட்டர்ஸ். குஜராத்லேயும் மகாராஷ்டிரிலையும் ஒரு 100 லொக்கேஷனில் ரைடு போட்டாங்க. அதுக்கான எதிர்வொலி. அந்த ரைடு போட்டு 2 நாள் ஆகுது. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று ஒரு நியூஸ் அரௌண்ட் 4 மணி பக்கமாக வந்துச்சு. தட்
ஒரு ஹெட்ஜ் ஃபண்டை வந்து 8,000 crores வந்து விற்றாங்க, தெரியாது. பட் இந்த டேட்லேயே விற்கணும். ஸோ தட் மீன்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸில் முதலே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும்ன்றது. ஓகே, செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து காலி. இன்னைக்கு வந்து ஆல் செக்டர்ஸ் வேர் இன் நெகட்டிவ். அண்ட் இதில் வந்து பெரிய அடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து டெலிகாம். இன்னொன்று கதை வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து கொரோனா. சிங்கப்பூரில் பெரிய லெவலில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. J1 வேரியண்ட், போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் மாதிரி இருக்குல்ல, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் R3 இருக்குது. ஸோ JN1 சரி ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த கொரோனாவோட நியூ வைரஸ் வேரியண்ட் பரவிட்டு இருக்கு. சிங்கப்பூரில் பெரிய லெவலில் பரவி இருக்கு. சைனாவில் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து பரவிட்டு இருக்கு. அண்ட் இங்கே நம்ம கேரளாவில் வந்து நேற்று வந்து நிறைய பரவி இருக்கு. கர்நாடகாலையும் பரவி இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஹெல்த் வார்னிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனாலையும் மார்க்கெட் கீழே உளுந்துருக்குன்றது ஒரு சைடு நியூஸ் போகுது. எது வேணா இருக்கட்டுங்க, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம், ஸ்டாப் லாஸ் போட்டோம், ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, வெளியில் இருக்கிறோம். கேஷில் உட்காடுறீங்களா, நோ ப்ராப்ளம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரகாரம் நம்ம போய்க்கலாம். நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஆப்ஷன் டேட்டாஸ் வந்து ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண வேணான்னு இருக்கேன். நாளைக்கு எக்ஸ்பைரி டே, இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சிச்சு. போன வாரமும் இதே தான். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முந்தின நாளே வந்து ஆட்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம். டெக்னிக்கலி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் 21,500 தான் ஹையஸ்ட் கால் இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 21,600 தள்ளி எழுதி இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் ரிவர்சல் ஆகிடுமோன்னு. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 21,000 லெவலில் வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் வந்து கால் தான் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 76 lakh கால்ஸ் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,000 தான் ஹையஸ்ட் காலும், புட்டை பொறுத்த வரைக்கும் 47,000 ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆகிருக்கு. அண்ட் இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் 15 lakh கால்ஸ் தான் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் தான் வந்து நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் அட்டன் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்குமே சேனலில் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆஸ் லாங் ஆஸ் 47,900 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். நான் சொன்னது வந்து பேங்க் நிஃப்டி 48,000 ட்ரேட் பண்ணும்போதும் வெறும் 100 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் நான் சொன்னேன். 47,900 லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும். மூமெண்ட் அது பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். நாளைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் கத்தி உழுந்துட்டு இருக்கு. அந்த கத்தியை வந்து எங்கே பிடிக்கலான்ற புத்திசாலித்தனம் வேணாம். வெயிட் பண்ணலாம். கீழே குத்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. வோலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து உங்களோட ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து ஆக்ஷனில் வந்து ப்ரீமியம் எப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஏஷியன் மார்க்கெட் விட்டுருங்க. யூரோப்பியன் மார்க்கெட் அண்ட் US மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. வி வில் வெயிட் ஃபார் டுமாரோ மார்னிங். என்ன நேர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.